Vivo அவங்களோட T சீரியஸில் இப்போ T4x அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் உண்மையிலே வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். எப்போவுமே நமக்கு தெரியும் விவோட T சீரிஸ் எல்லாமே வந்து நல்ல வேல்யூ ஃபார் மணியாக இருந்திருக்கு. ப்ரைஸிங்கும் ரொம்பவே அக்ரெசிவாக கொடுத்துருக்காங்க அண்ட் பர்ஃபார்மன்ஸும் அதிகமாகவே இருந்திருக்கு. ஸோ அதே லைனப் தான் இப்போ இங்கே விவோ T4x சீரீஸையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே பார்க்குறது ஃபோனோட டிசைன் பொறுத்த வரைக்கும் இங்கே 2 கலர் வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் அண்ட் இன்னொன்று ப்ளூ கலர்ஸ். இந்த 2 கலர்ஸுமே பார்க்குறதுக்கு V சீரிஸில் கொடுத்த அதே கலர்ஸ் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதை விட பெட்டரான டிசைன் இருக்கா அப்படிங்கிறத உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் டிசைன் சொல்கிறது இந்த கலர் ஆப்ஷன்ஸ் மட்டும் சொல்கிறேன். T4x டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த 6.72 இன்ச்சஸ்க்காக IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதோட ரெஃப்ரெஷ் ரேட்னு பொறுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 120 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணும் இந்த டிஸ்பிளே. அண்ட் கூடவே இதோட ஹை பிரைட்னஸ் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1050 nits வரைக்கும் போகும். ஸோ 1050 அப்படிங்கும்போது டேரக்ட் சன்லைட்டை கூட ஓரளவுக்கு ஈஸியாக யூஸ் பண்ண முடியும் உங்களால். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் LCD அப்படிங்கும்போது சில காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் போதுமானது தான். இந்த ப்ரைஸ் ரேஞ்சு பெருசாக நம்ம குறை சொல்லவும் முடியாது. அதுக்காக LCD பேனல் இருக்க ஃபோன் எல்லாமே நல்ல ஃபோன் இல்லையா அப்படின்னு கேட்டால் அர்த்தம் கிடையாது. LCD பேனலுமே நல்ல ஃபோன்ஸ் எவ்வளவோ இருக்குது. ஸோ அதில் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளேவாக தான் தெரியுது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். நெக்ஸ்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7300 SoC யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா 7200 அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாது, பட் அதை விட கொஞ்சம் பிலோவாக உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். இதே ப்ராசஸர் தான் CMF ஃபோன் 1லையும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ராசஸர் நல்ல டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடச்சிது. நீங்கள் கேம்ஸ்லாம் ப்ளே பண்ண போகிறீங்கன்னா மீடியம் கிராஃபிக்ஸில் எந்த வித இஷ்யூவும் இருக்காது. ஈவன் சில டைம்ஸில் ஹை கிராஃபிக்ஸ் கூட உங்களால் ப்ளே பண்ண முடியும். இது எல்லாமே கேம்ஸுக்கு ஏற்ற மாதிரி எந்த செட்டிங்ஸும் சேஞ்ச் ஆகும். இது எல்லாமே ஒரு நல்ல டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ராசஸரோட ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் ரெகுலர் யூசேஜாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மீடியம் கேமராக இருந்தாலும் சரி, இந்த ப்ராசஸர் உங்களுக்கு போதுமான ப்ராசஸர் தான். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB வரைக்கும் LPDDR4X RAM ஆப்ஷனும் அண்ட் 256GB வரைக்கும் UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே டியூவல் கேமரா சென்சார். ஸோ 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் அண்ட் செகண்டரி சென்சார் பார்த்திங்கன்னா தேவையே இல்லாத ஒரு 2 மெகாபிக்சலுக்கான செகண்டரி டெப்த் சென்சார் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷ்னலாக இங்கே டைனமிக் லைட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இந்த கலர்ஸ் லைட்டை வந்து நீங்கள் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது வார்ம்லேருந்து கூல் கலர் அவங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி ஷூட்டர் ஆப்ஷனும் இங்கே இருக்குது. ரொம்ப பெரிய லெவலில் கேமராஸ்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஒரு டீசெண்டான கேமரா, ஒரு யூஸபிள் சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. கூடவே வந்து மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் 810H மிலிட்ரி கிரேட் டியூரபிலிட்டி சர்டிஃபிகேஷன் இந்த ஃபோனுக்கு இருக்குது. ஓரளவுக்கு நல்ல ரகடான ஃபோனாக தான் இருக்குது. ஸோ கீழே அவ்வளோ சீக்கிரம் விழுந்தாலும் உங்களுக்கு பெரிய லெவல் டேமேஜஸ் ஆகக்கூடாது. அதுக்காக நீங்கள் மேனுவலாக கீழே போட்டு பார்க்காதீங்க. பிகாஸ் ஃபிசிக்கல் டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வாரண்டியில் க்ளைம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 6500 mAhக்கான பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 44 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பாக்ஸில் சார்ஜர், அதுவும் 44 வாட்ஸ்க்கான சார்ஜர் சப்போர்ட் கொடுக்குறது பெரிய அட்வான்டேஜ். 6500 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 2 நாளைக்கு நீங்கள் பெருசாக சார்ஜ் பண்ண தேவையில்லை. அண்ட் சப்போஸ் நீங்கள் வந்து ரொம்ப ஹெவி யூஸர் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இது 3 நாள் கூட உங்களுக்கு தான் வரும் இந்த பேட்டரி கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்கள் Android 15 தான் ரன் ஆகுது. இதுக்கு மேலே அவங்களோட ஓன் UIயான FunTouch OS வெர்ஷன் 15 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டைமென்ஷன்ஸ் பொறுத்திங்கன்னா இந்த ஃபோனுக்கு 204 கிராம் வெயிட்டும் அண்ட் மரைன் ப்ளூ மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 208 கிராம்ஸ் வெயிட்டாக இருக்குது. அண்ட் திக்னஸும் 8.0 mm தான் திக்னஸ் உங்களுக்கு. அண்ட் கூடவே இங்கே டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் IP64க்கான ரேட்டிங்கும் கொடுத்துருக்குறாங்க. கூடவே இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட், அதாவது 6GB RAM 128GB வேரியண்ட் 13999க்கும், 8 128GB வேரியண்ட் 14999க்கும் அண்ட் 8 256GB வேரியண்ட் 16999க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சு இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாம். சப்போஸ் இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் March 12th ஃப்ளிப்கார்ட் அண்ட் விவோ அஃபிஷியல் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் கார்டு ஆஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலக்டிவ் பேங்க் கார்ட்ஸ்க்கு 1000 rupees வரைக்கும் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க.
செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஃபோனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இந்த ப்ரைஸ் ரேஞ்சு இந்த ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு நல்லா வீடியோஸ் வேணுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் கவர் பண்ண ட்ரை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.